அனர்த்த காலங்களும் அரசியல்வாதிகளும் என்று ஒரு புத்தகம் எழுதுகின்ற அளவுக்கு அனர்த்த காலங்களில் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளை நாங்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அரசியல்வாதிகள் தங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு முதலீடு செய்கின்ற, ஸ்கோர் பண்ணுகின்ற ஒரு காலமாக இந்த அனர்த்த காலங்களை பாவித்துக் கொள்கின்றார்கள். உண்மையிலேயே நல்ல விடயம், சில அரசியல்வாதிகள் களப்பணிகள் செய்து மக்களோடு தோளோடு தோள் நின்று சிலர் பணியாற்றுகிறார்கள். அவர்களை நிச்சயமாக மக்கள் அடுத்து வருகின்ற அரசியல் காலங்களிலே, தேர்தல் காலங்களிலே தட்டிவிடப் போவதில்லை. மாறாக அவர்களை தட்டி கொடுத்து தங்களினுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய போகின்றார்கள். ஆனால் இது இப்படி இருக்க இன்னொரு வகையான அரசியல் கூட்டமும் இருக்கிறது. விமர்சன அரசியல் செய்பவர்கள். எது நல்லது நடந்தாலும் அது தொடர்பான விமர்சனங்களை செய்து மக்களினுடைய பயத்தை உண்டாக்கி வதந்திகளை உண்டு பண்ணி செய்கின்ற அரசியல். இப்படியான அரசியல்வாதிகளை மக்கள் ஒருபோதும் தேர்ந்தெடுக்க போவதும் இல்லை. அவர்களுடைய அரசியல் குறிக்கோள்கள் நிறைவேறப் போவதும் இல்லை. இப்படி ஒரு அரசியல் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பேரனர்த்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியிலே நாட்டிலே ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்படலாம், சில நேரம் பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரலாம் என்கின்றபடியான வதந்திகள் எல்லாம் பரப்பப்படுகின்றது. ஆனால் இதனை அரசு சார்பாக அரசாங்கம் மறுத்திருக்கிறது. அதே போன்று எதிர்வரும் காலங்களிலே, அடுத்தடுத்த ஆண்டுகளிலே நாட்டிலே ஒரு பொருளாதார பிரச்சனை மீண்டும் வரலாம் என்கின்ற ஒரு எதிர்வு கூறலையும் எதிர்கட்சி சார்பிலே விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் இப்போது இருப்பதை விட 2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த நிதியாண்டாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த எதிர்கட்சிகள் சொல்வதை போன்று நாட்டினுடைய பொருளாதாரம் விழப்போகிறதா, வீழப்போகிறதா, அல்லது அரசாங்கம் சொல்கின்றதை போன்று மீண்டெழப் போகிறதா, மீளப்போகிறதா என்பதுதான் இப்பொழுதைய பலரினுடைய கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரம் இப்பொழுதைய சூழ்நிலையிலே எதிர்கட்சி சார்பிலே சில விடயங்களும் நடந்தேறியிருக்கிறது இந்த வாரத்துக்குள்ளே. அவற்றை பற்றி தான் இந்த வீடியோவிலே நாங்கள் பேச போகின்றோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இலங்கையினுடைய தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த ரியூட்டர் செய்தி சேவைக்கு ஒரு செவ்வி ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த செவ்வியிலே இலங்கையினுடைய தற்பொழுதைய பொருளாதார நிலைமையை பற்றி அவர் மிக சிறப்பாக விளக்கியிருந்தார். இலங்கையிலே இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு இலங்கை பொருளாதார வளர்ச்சியை 3.5% என்ற அளவிலே அடைந்திருக்க வேண்டும் என்று IMF நிர்ணயித்திருந்திருக்கிறது. இந்த நேரத்திலே இதனை அடைந்து கொள்வதற்கு மத்திய வங்கி 4.5% பொருளாதார வளர்ச்சி என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த திட்டம் கடந்த 3 காலாண்டுகளுக்குள்ளே வெற்றிகரமாக பூர்த்தி செய்து இலங்கை இந்த வருடம் IMF நிர்ணயித்ததை விட ஒரு படி மேலான பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதனை வைத்து அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த நாட்டிலே தற்பொழுது பொருளாதார நிலைமைகள் மிக சீராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு நிலைமைகளை பற்றி பேசுகின்ற பொழுது IMF 3.1% பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறது. இருந்தாலும் தற்பொழுது இலங்கை அரசினுடைய பொருளாதார கொள்கைகளின்படி, திட்டங்களின்படி 5% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து கொள்ள முடியும் என்று அவர் மேலும் சொல்லியிருக்கிறார். இப்படியான சூழ்நிலையிலே தற்போதைய சூழலில் இன்று வரையான காலப்பகுதியிலே இலங்கையினுடைய பொருளாதாரம் சரியான நிலைமையிலேயே பேணப்படுவதாக தெரிகிறது. இலங்கையிலே இந்த அனர்த்தம் இடம்பெற்று முடிந்ததற்கு பின்னால் கூட எந்த விதமான சுற்றுலா பயணிகளுடைய வருகையிலோ அல்லது ஏற்றுமதியிலோ எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வளமை போன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நவம்பர் மாதம் இடம்பெற்று முடிந்த இந்த பேரிடரினால் ஏற்பட்ட இழப்புகள் மீண்டும் நாட்டை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு சுமார் $7 பில்லியன் தேவைப்படுகிறது என்று அரசு தரப்பு சொல்லியிருக்கிறது. செவ்வியிலே அவர்தான் அதை கூறியிருந்தார். அதாவது இலங்கை 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது இலங்கையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு தேவைப்பட்டதோ அதே அளவான நிதிதான் இந்த $7 பில்லியன் என்பது. எனவே இதனை தற்பொழுது அடைந்து கொள்வதற்கு, மீண்டும் இதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு போதிய அளவான நிதி தற்பொழுது திரைசேரியில் கூட இல்லை. எனவே எதிர்காலத்திலே சர்வதேசத்தினுடைய உதவிகள், நாட்டினுடைய மக்களினுடைய பங்களிப்புகளை சேர்த்து இதனை மிக குறுகிய காலத்திற்குள் அடைந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய இருப்பதாக அரசு தரப்பு அறிவித்திருக்கின்றது. இதேவேளை 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது சீனாவினுடைய எரிசக்தி நிறுவனமான சினோபெக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தையும் எதிர்வரும் 2 மாத காலங்களுக்குள் அரசாங்கம் இறுதி செய்ய தீர்மானித்திருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தின் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 2 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய்களை சுத்திகரிக்க முடியும் இலங்கையில். அப்படியான ஒப்பந்தம் சுமார் $3.4 பில்லியன் பெறுமதியானது. அந்த ஒப்பந்தத்தையும் அரசு எதிர்வரும் 2 மாத காலங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதே நேரம்
கொழும்பினுடைய கடற்கரையை அண்மித்ததாக அமைக்கப்பட்டிருக்கின்ற சுமார் 1.4 பில்லியன் டாலர் பெறுமதியான சீனாவினுடைய போர்ட் சிட்டி திட்டத்திலும் முதலீடுகளை ஊக்குவிக்கும் சட்டத்தை இலங்கை மிக விரைவிலே கொண்டு வர எதிர்பார்க்கின்றார்கள். இதன் மூலம் நாட்டிற்கு பெருமளவான வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு சேர்த்து சுமார் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகள் என்ற இலக்கை அடைவதற்கான திட்டங்களையும் இலங்கை வகுத்திருப்பதாக தெரிவிக்கிறது. எனவே இதன் மூலம் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமைகள் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். இப்படியாக அரசினுடைய பயணங்கள் சென்று கொண்டிருக்க எதிர்க்கட்சி சார்பிலும் சில விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அக்கட்சியினுடைய உறுப்பினர்களும் தொண்டர்களும் தங்கள் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இது தொடர்பிலே அப்போதிருந்தே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை அதனுடைய எந்த இறுதி முடிவுகளும் எட்டப்படவில்லை. இதேவேளை இந்த 2 கட்சிகளும் இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை எதிர்காலத்திலே வந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசாவே அந்த கூட்டணிக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்பது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கோரிக்கையாகும். இது தொடர்பிலே தான் கடந்த 17ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகமான ஸ்ரீகொத்தாவிலே நடந்த கூட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இப்படியான ஒரு கூட்டணி உருவாகின்ற பொழுது தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் பதவியை திறப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார். தான் கடந்த 30 வருட காலமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் பதவியை வகித்திருப்பதாகவும் அதே போல இந்த நாட்டினுடைய உயர் பதவியான ஜனாதிபதியாகவும் தான் இருந்திருப்பதாகவும் இதற்கு மேற்பட்ட காலங்களிலே தனக்கு பதவிகள் தேவைப்படாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இருந்த பொழுதும் இவ்வாறான கூட்டணிகள் அமைந்து அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அல்லது அரசாங்கங்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது தான் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆலோசனையையும் வழங்க தயார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இருந்த பொழுதும் இந்த கூட்டணி தொடர்பான மேலதிக விவரங்கள் எதுவுமே இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பிலும் அதனுடைய உறுப்பினர்கள் இணைந்து இன்னும் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. பார்ப்போம், எதிர்காலத்திலே இவர்கள் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக மாறுவார்களாக இருந்தால் அது நாட்டினுடைய அரசியலிலே எப்படியான மாற்றங்களை தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை 2026ஆம் ஆண்டு சொல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த 2 கட்சியினுடைய தொண்டர்கள். பார்க்கலாம் இலங்கையினுடைய அரசியல் எப்படி மாறப்போகின்றது என்பதை.